வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎன்சி, அதாவது பிஎன்சி எப்படி கனெக்ட் பண்ணுவோம் ஒயர்லுங்கிறது தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துருந்தோம், டிவிஆர் கான்ஃபிகரேஷன், டிவிஆர் எப்படி ஆர்டிஸ்க் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பிஎன்சி, இதில் வந்து 2 டைப் பிஎன்சி இருக்குது. இதில் வந்து ஒயர்டு பிஎன்சி ஒன்று இருக்குது, அப்புறம் கேப் பிஎன்சி இருக்குது. 2 டைப் இருக்குது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒயர்டு யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும். கேப்பும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லா இது குவாலிட்டியாக இருக்கும். கேப் பீன்ஸில் இந்த மாதிரி இருக்கும், ஒரு கேப்பு ப்ளஸ் இந்த காப்பரு இந்த இதில் இருக்கும் பாருங்க. இதில் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை லூஸு பண்ணி உள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம ஒயரை இது பண்ணணும், லாக் பண்ணணும். அதுக்கு தேவையானது இருந்தது. ஒயர் அப்படி இல்லை, வெறும் 2 தான், ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கும். 2 இருக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது பாருங்க. அதை நம்ம இப்போ ஸ்லீவ் பண்ணி காட்டுறோம். ஸ்லீவ் பண்ணிங்கன்னா இதுதான் ரெட்டோடது, இது வந்து மைனஸ். ரெண்டு இருக்கும் உங்களுக்கு, அது கனெக்ட் பண்ணுறது. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் இதுதான், இதுக்கு தேவையானது 1+3 கேபிள். இதை நம்ம ஸ்லீவ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஸ்லீவ் பண்ணோடனே அதில் இருக்கிற மாதிரியே ப்ளஸ்ஸு மைனஸு, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள். இது வந்து மைக்குக்காக கொடுக்குற கனெக்ஷன். இதுதான் அந்த சென்டர் ஒயர். அதையும் ஸ்லீவ் பண்ணணும். ஸ்லீவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து எர்த் மாதிரி, கிரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். மைனஸ் சொன்னல இருந்தது, அதை ஒரு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் நீங்கள் ஸ்லீவ் பண்ணிங்கன்னா சென்டர் ஒரு காப்பர் இருக்கும். இதுதான் இந்த இதில் ஒயர்டு பிஎன்சி இப்படி கனெக்ட் பண்ணுறது. இந்த நீங்கள் ஸ்லீவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேரல் ஒன்று இருக்கும். இது பவருக்கானது. பவருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் பவர் டிசி. இந்த இது டிசிலே அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சிங்கன்னா 2 மைனஸு ப்ளஸ்ஸு இது இருக்கும். இதையும் ஸ்லீவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு ரெட்டை வந்து இந்த சென்டரோட காப்பர் ஒயரில், நான் சென்டர் ஒயர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். நல்லா முறுக்குனிங்கன்னா போதும். அப்புறம் நான் கிரவுண்டு சொன்னல, கிரவுண்டு தான் இதுக்கு மைனஸை கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இது ஒயரோட பிஎன்சியோட கனெக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக இது 2 டச் ஆகாமல் ஸ்லீவ் பார்த்தீங்களா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டேப்பு ஒயருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியல, அதே டேப் தான். அதை நம்ம இதில் வச்சுட்டு ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் நம்ம டேப் அடிச்சுக்கணும், மைனஸுக்கு இது இருக்கும். டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வருது. அவ்வளோதான் இதனோட கனெக்ஷன். இதுவே நான் இந்த இதில் சொல்கிறேன் பாருங்கள், கேப் பிஎன்சி எப்படி போடுறதுன்னு. நல்லா ஸ்லீவ் பண்ணிக்கணும். இதில் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே ஸ்லீவ் பண்ணிங்க, ஏன்னா கேப் போடுறீங்கல்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் இருக்குது. கேப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்லீவ் பண்ணுறது கூட கேப் போட்டுக்கணும். அதாவது நீங்கள் இந்த பார்ட்டை வந்து இது வந்து நான் சொன்ன பவருக்கு டிசிக்கு இது தனியாக எடுத்துக்கணும். இந்த சென்டரோட ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் தான் இதுக்குள்ளே இருக்கணும். விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து இப்படி ஸ்லீவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி பிரிச்சுக்கணும். இந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பிரிச்சுட்டு இது என்னென்னா, இது 2 ஈக்குவலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணணும். போதும். டெஸ்டர் எடுத்து இங்கே பாருங்கள், அந்த சின்னதாக இருக்கும், இதுக்குள்ளே விட்டு லூஸ் பண்ணிக்கணும்.
வேணுங்கிற அளவு பார்த்து லூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், போட சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கேப் போட்டுருக்குல்ல, கரெக்டாக கேப் போட்டிங்கன்னு மறந்துடாமல் பார்த்துருங்க. இதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும், கம்பி டைட்டாக வரணும். அதுக்கப்புறம் இந்த இது சொன்ன பார்த்தீங்களா மைனஸை இதுக்குள்ளே இப்படி விட்டு மடித்து ஸ்லீவ் டேப் வச்சு டேப் அடித்தாலும் ஓகே, இல்லை நல்லா அழுத்தி விட்டுட்டீங்கன்னு சரி. இது மைனஸ் வந்து அதில் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா இதை வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இதை அப்படியே நம்ம அந்த கேமரா சைடு அல்லது டிவிஆர் சைடு எதில் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா இதனோட இது ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அப்புறம் அந்த டிசி கனெக்ஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் காட்டுறேன். இதில் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு. இது வந்து வேணும்னா நம்ம எதுலேயோ ஒன்று ப்ராப்ளம்னா நம்ம ஒரு ஒயர் மாற்றி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த கலர் இந்த பக்கம் கொடுவோம் அந்த கலரும் அதே பக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸ்லீவ் பண்ணிவிட்டு அதே தான் ரெட்டு ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்து பிளாக்கு. இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டிப் டேப் அடிச்சுக்கணும். அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்று தனித்தனியா. இதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அதுவும் இதுவும் டச் ஆகக்கூடாது. அதுதான் மெயினாக டேப் அடிக்கிறது. தேவையான அளவு அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். உங்களுக்கு இந்த ஒயர் இப்போதைக்கு தேவைப்படாதுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஸ்லீவ் பண்ணி அதில் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா பிஎன்சி ப்ளஸ் இதை வச்சுக்கும் டச் ஆகாத மாதிரி இருக்கும் தனியாக. இது ஒரு தனி ஜங்ஷன், அது ஒரு தனி ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோம். அடிச்சிட்டிங்களா? இப்போ அப்படியே ஒரு ரொட்டேட் இங்கே வந்துடும். இதுக்கு நான் சொன்ன பார்த்தேன் பழசு சொன்ன மாதிரி இது தனியாக டேப் அடிச்சுக்கணும். நல்லா டேப் அடிச்சுட்டோம்னு பார்த்துக்குங்க. ஒரு கரெக்டாக இப்படி இருக்கும். இப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்குங்களா? இந்த இடம் எதுவும் தெரியக்கூடாது கவர் ஆகணும்னா அதேமாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு வந்துடுங்க. டேப்பில் அடிச்சிட்டிங்கன்னா இப்படி ஃபுல் கனெக்ஷனையும் இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. இது தனி ஒரு ரே ஒயரில் வரும். 3+ கேபிளில் இப்படி இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம கேமரா இன்சர்ட் பண்ணிக்கலாம். கேமராவுக்கு பவர் இது கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். கேமராவில் இதை லாக் பண்ணிவிட்டு இந்த வச்சுக்கோங்க. கேமராவில் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும். இதுதான் பிஎன்சி போடுற இது டிசி பவர் போடுறது உங்களுக்கு. அதுவும் இதேமாதிரி அவங்க கனெக்ஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கேமராவில் பிஎன்சி வந்து இது போட்டுன்னா லாக் ஆகிடும். திருப்பி டிசி பவர் கொடுத்தீங்கன்னா பவர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஓவர். இதை நம்ம அப்படியே எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா பவர் வரும், உங்களுக்கு வியூ வரும். அவ்வளோதான் பிஎன்சி டிசி போடுறதுக்குன்னு உங்களுக்கு இந்த கிளாஸ் போடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்எம்பிஎஸ் எப்படி பவர் நம்ம இது கொடுக்குறது, எஸ்எம்பிஎஸ் எப்படி இது பண்ணுறது, ப்ளஸ் அப்புறம் ஜாக் நெட்டோ இருப்பாங்களா கேட் 6 அது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.